கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். பார்வையில் தீயது செய்தேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சியின் வழியாக தினமொரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களோடு சேர்ந்து திருப்பாடலை தியானிக்க ஆவலோடு இருக்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 51. இதனுடைய பல்லவியாக நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் சிறப்பம்சங்களாக சிலவற்றை நாம் காண கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக தவநிலை பாடல்களுள் 4வது பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. கிமு 7வது நூற்றாண்டிலே அசிரிய பாபிலோனிய படையெடுப்புக்கு மத்தியிலே இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது விவிலியறிஞர்களுடைய கருத்து. ஆனால் இதனுடைய உள்ளர்த்தமாக உருவகமாக பார்க்கக்கூடியது தாவீதை மனதில் வைத்து வேறொருவர் தங்களுடைய பாவத்தை குறித்தும் குற்றங்களை குறித்தும் மனம் உருகி கடவுளுடைய இரக்கத்திற்காக பாடப்பட்ட பாடலாக இது இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பாடலிலே ஒரு சில அழகான உருவகங்கள் வழியாக பாவத்தை எண்ணி பார்த்து கடவுளுடைய இரக்கத்தை நாடக்கூடிய ஒரு மனநிலையை இந்த திருப்பாடல் எடுத்து காட்டுகிறது. குற்றங்களை துடைத்தருளும், என்னை கழுவியருளும், என்னை தூய்மைப்படுத்தும் போன்ற உருவகங்கள் எல்லாம் பாவத்தை முழுமையாக போக்கக்கூடியதாக குறிக்கப்படுகின்றது. 3 உருவகங்கள் ஈரத்துணி, துணிகளை வெண்மைப்படுத்தும் துகள், துருப்பிடித்த இரும்பை தூய்மைப்படுத்தக்கூடிய துகள் என்று சொல்லி இதனுடைய பின்னணியாக நாம் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் தீவினைகளையும் பொருத்தி பார்ப்பது திருப்பாடலுடைய ஆசிரியருடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த பாவங்கள் எப்பொழுதுமே நமக்கு ஓய்வையோ அமைதியோ தரப்போவதில்லை. எப்பொழுதும் பாவம் நம்மை தூங்க விடாது என்கிற அடிப்படையான கருத்தை தான் இந்த திருப்பாடல் தாங்கி வருகிறது. எனவே இந்த நாளிலே தவக்காலத்தில் இருக்கக்கூடிய நாம்
நாம் கடவுளுக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராகவும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமலும் எத்தகைய பாவங்களை செய்திருக்கிறோம், தீவினைகள் புரிந்திருக்கிறோம், குற்றங்கள் செய்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பினை கொடுக்கின்றது. கல்லான இதயத்திற்கும் நொறுங்கிய இதயத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் கண்டுகொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நொறுங்கிய இதயம் என்பது நன்மைகளை செய்தவருக்கு எதிராக தீமைகளை செய்துவிட்டோமே என்கிற குற்ற உணர்வும், தன்னையே வெறுக்கக்கூடிய மனநிலையும், மன்னிப்பு கிடைக்காதா என்ற ஏக்கத்தையும் தான் இந்த நொறுங்கிய நெஞ்சம் எடுத்து காட்டுகிறது. கல்லான இதயம் என்பது எசேயா இறைவாக்கினர் கூறுவது போல, இதோ மனங்கள் எல்லாம் இறுகி போய்விட்டதாக, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறேன், மனிதருக்கு எதிராக பாவம் செய்கிறேன், இயற்கைக்கு எதிராக பாவம் செய்கிறேன் என்கிற எந்த விதமான பாவ உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் கல்லான இதயம். ஆனால் அதற்கு அப்படியே எதிர்மாறாக இருப்பது தான் நொறுங்கிய இதயம். எனவே இன்றைய நாளிலே நாம் கல்லான இதயத்தை கொண்டிருக்கிறோமா அல்லது நொறுங்கிய இதயத்தை கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருப்பாடலுடைய மிக உன்னதமான கருத்து என்னவென்று சொன்னால், எனக்கு இவ்வளவு நன்மைகளை என்னுடைய ஆண்டவர் செய்திருக்கிறாரே, ஆனால் அவருக்கு எதிராக நான் தீமைகளை மட்டும்தானே புரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பும் இரக்கமும் கிடைக்காதா என்றவருக்கு ஆண்டவர் பெருந்தன்மையோடு பேரிரக்கத்தோடு அவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் தீமைகளையும் மன்னிக்கிறார் என்று சொன்னால், அதற்கு காரணம் ஆண்டவரிடத்திலே விளங்கக்கூடிய பேரன்பும் பேரிரக்கமும் தான். எனவே யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே வருகிறார்களோ அவர்கள் முழுமையான விடுதலையும் முழுமையான மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய குற்றங்கள், தீவினைகள், பாவங்களை எல்லாம் எண்ணி பார்த்து நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்த ஆண்டவருக்கு எதிராக இத்தகைய காரியங்களை செய்திருக்கிறோமே என்கிற மனநிலையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை தேடக்கூடிய நாடக்கூடிய மக்களாக மாறுவோம். அப்படி கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய மன்னிப்பையும் தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இரக்கமும் அன்பும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மனநிலையோடு நம்மை முழுமையாக இந்த தவக்காலத்திலே புதுப்பித்துக் கொள்வோம். கடவுள் இறைவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தகப்பனே இறைவா, நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை என்று சொல்லி இந்த திருப்பாடல் 51 வழியாக நாங்கள் தியானித்திருக்கின்றோம். உம்முடைய பேரன்பும் இரக்கமும் எத்தகையது என்பதை நாங்கள் இன்று புரிந்து கொண்டிருக்கிறோம். இதோ நாங்கள் அளவற்ற பாவங்களையும் குற்றங்களையும் தீவினைகளையும் செய்தாலும் கூட எங்களுடைய பாவங்களை காட்டிலும் உம்மது பேரன்பும் உம்மது இரக்கமும் மிகப்பெரியது என்பதை நாங்கள் உறுதிபட நம்புகின்றோம். இந்த நம்பிக்கையின் பொருட்டு எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். பாவ மன்னிப்பிற்காக ஏங்கி நிற்கின்றோம். இதோ நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் துடைத்தருள்வீராக, எங்களை கழுவி அருள்வீராக, எங்களை தூய்மைப்படுத்துவீராக. ஆமென்.